மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இளைஞர்கள் பாதித்து விட்டார்கள், பெண்கள் பாதித்து விட்டார்கள், மாணவர்கள் பாதித்து விட்டார்கள், தொழிலாளர்கள் பாதித்து விட்டார்கள் என இந்த பாதிப்பை அனைத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்குத்தான் அமல்படுத்தப்பட்டு வந்தது. 1971ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு, கலைஞர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலில் கள்ளுக்கடையை திறந்தார். அதன் பிறகு சாராய கடையை திறந்தார். அதன் பிறகு இப்பொழுது விற்பனையாகி கொண்டிருக்கிற இந்த மதுபானம் பிராந்தி கடை, டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதை திறக்கிற பொழுது அவர் சொன்ன விளக்கம் என்னவென்று சொன்னால், சுற்றிலும் நெருப்பு, எரியும் நெருப்பின் நடுவே கற்பூரத்தை பாதுகாப்பது கடினம் என்று அன்றைக்கு அவர் விளக்கமளித்தார். அந்த சுற்றிலும் எரியும் நெருப்பு, அந்த பாதிப்பு இன்றைக்கு விலகிவிட்டதா விலகவில்லையா என்பதை கலைஞர் தான் விளக்கமளிக்க வேண்டும். நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருந்தால் அது வரவேற்கத்தக்கது. வெறும் வாக்கு வங்கிகளை மட்டுமே பெற வேண்டும் என்பதற்கான முறையில் சொல்லப்பட்ட கருத்தாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கை தளர்த்தியது, கடைகளை கொண்டு வந்த பெரிய அந்த தவறை செய்தவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.